ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்திய தேசம் சுதந்திரத்தை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே, 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து இந்திய தேசத்தை ஒரு பெரிய விடுதலைக்குள்ளாக நடத்தின தலைவர்கள் ஏராளமாய் நம்முடைய இந்திய தேசத்திலே உண்டு. அவர்கள் போராடி, அவர்கள் அகிம்சையில போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை ஆங்கிலேயரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள். வேதத்திலே நாம் பார்க்கும்போது யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசம் சுதந்திர தினத்தை பெற்றும் இன்னும் அநேக காரியங்களிலே சுதந்திரம் இல்லாதபடிக்கு இருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். இன்றைக்கும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற நிலைமை உண்டு. இன்றைக்கும் வாலிபர்கள் போதைக்கு அடிமைப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிற நிலை இன்றைக்கும் உண்டு. ஆனால் ஒரு உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உண்மையான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? எவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்? நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். எவைகளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது? முழுமையாக சொல்லுவோம் அப்படின்னா பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிறைய காரியங்கள் நம்முடைய சிந்தையில அடிமைப்படுத்தப்பட்ட காரியங்களாய், மொபைல் போன்ல அடிமைப்பட்டு இருக்கிற காரியங்களாய், ஷார்ட்ஸ்ல அடிமைப்பட்டு இருக்கிற காரியங்களாய், வேண்டாத பழக்க வழக்கங்களிலே அடிமைப்பட்டு இருக்கிற காரியங்களாய், ஏராளமான அடிமைத்தனங்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உண்மையான விடுதலையை, மெய்யான விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள், குடும்பங்கள் ஒரு மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். குடிப்பழக்கத்திலிருந்து குடும்பங்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இருக்கிறது. கணவன் மனைவியாய் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். இன்னும் குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் 4 விதத்துல அடிமைப்படுத்தப்பட்டவர்களாய், அன்பில்லாத தன்மை, சமாதானம் இல்லாத தன்மை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இந்திய தேசத்துல ஒரு பெரிய விடுதலையை, இப்படிப்பட்ட குடும்பங்களிலே, வாலிபர்கள் மத்தியிலே, இன்னும் போதையிலே, ஆபாசங்களிலே, விபச்சாரங்களிலே இருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, நம்முடைய தேசம் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை ஒவ்வொருவருக்கும் தேவையாயிருக்கிறது. இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். மெய்யான ஒரு விடுதலையை வாலிபர்கள் பெற கட்டாயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய நீர் உண்மையான விடுதலை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் ஐயா. சிலுவையில உண்மையான சமாதானத்தை, உண்மையான சந்தோஷத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை சிலுவையில் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த தேவன் நீர் மட்டும்தான். உம்மை நம்புகிறவர்கள் அந்த மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியுமே. எங்க இந்திய தேசத்திலே யாரெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, விடுதலை இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக சொல்லி ஜெபிக்கிறப்பா. இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் ஆண்டவரை போதைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. ஆண்டவரே, சமாதானம் இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு துன்புறுத்தல வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் மனைவி என்று சொல்லி, ஆண்டவரே, இன்றைக்கு அந்த விடுதலையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக சொல்லி ஜெபிக்கிறப்பா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி எழுதியிருக்கேன். அந்த விடுதலை எங்கள் தேசம் காண ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் காண ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே மெய்யான ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தருவாராக. God bless you. God bless you.